சாப்பிடவே மாட்டாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். நான் இப்போ வெயிட் ரிடக்ஷன் பிளான்ல இருக்கேன். காலையில 2 சிறுதானிய தோசை, மத்தியானம் கவுனி அரிசி, நைட் ஃப்ரூட்ஸ். ஒரு வேளை பட்னியா இருக்க மாட்டேன், ஆனா ஹெல்த்தி பேலன்ஸ் டயட். குழந்தைங்களுக்கு வெயிட் போடணும், வெயிட் கம்மியா இருக்கு, இல்ல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, உடம்பு வெயிட், சுகர் கூடாது, ஆப்வியஸா கொலஸ்ட்ரால் குறையும், பிபி குறையும். இதுல இருக்கிறது எல்லாமே குளூட்டன் ஃப்ரீ. இந்த தோசையில நெய் விட்டு சாப்பிடும் போது மசில் பாடி பில்ட் பண்றதுக்கு. இப்போ பட்னியா வந்து வெயிட் குறைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சாப்பிடவே மாட்டாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். நான் இப்போ வெயிட் ரிடக்ஷன் பிளான்ல இருக்கேன். காலையில 2 சிறுதானிய தோசை, மத்தியானம் கவுனி அரிசி, நைட் ஃப்ரூட்ஸ். ஒரு வேளை பட்னியா இருக்க மாட்டேன், ஆனா ஹெல்த்தி பேலன்ஸ் டயட். எனக்கு வந்து இந்த சாப்பிடாம இருந்து ஸ்டார்விங்லாம் இருந்து 11 மணி ஸ்நாக்கு, 2 மணி ஸ்நாக்குன்னு வெறும் முளைக்கட்டின பயிர் வச்சுட்டு எதுவுமே அப்பெல்லாம் நல்ல ஃப்ரூட்ஸ், இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் குறைக்கிறது. நான் சிறுதானியம் போட்டு ஒரு தோசை. ஓகே, சிறுதானியங்கள்லாம் சேர்த்து ஒரு தோசை. ஆமா, ஓகே ஓகே. ஏன்னா சிறுதானியம்லாம் வந்து இப்ப நம்ம சும்மா தனித்தனியா செஞ்சு கொடுத்தோம்னா சில பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கலந்து தோசையா ஊத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தா கூட ஓகே போதும். இது வந்து டெய்லி அவங்க 2 தோசை சாப்பிட்டா கூட ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க, நம்மளுமே சாப்பிடலாம். நல்லா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட் பிளான் பண்றவங்க, அவங்க எல்லாருமே இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஆமா, இது வந்து இப்ப கருப்பு கொண்ட கடலை எல்லாம் சேர்க்கிறோம். கருப்பு கொண்ட கடலை எல்லாம் வந்து பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து நல்ல அவங்களுக்கு பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. இதை தனியா இது பண்றதை விட இந்த மாதிரி நம்ம தோசையில போட்டு டெய்லி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்ல இது. சிகப்பரிசி போடுறோம் இதுல. அப்புறம் கேழ்வரகு, கேப்பை வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல போஷாக்கான இது கேப்பை. அப்புறம் வெள்ளைச்சோளம், அப்புறம் இங்க வந்து இது வரகரிசி, திணை அரிசி, ஆக்சுவலா நமக்கு அதிகமா எடுக்கிறது வந்து சிவப்பரிசி, கருப்புளுந்தும். இதுல சிவப்பரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கணும். நான் இதுல வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதுல நான் பிளேட்ல வந்து அளந்து காமிக்கிறேன். இது கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்துனா தோல் நீக்காத உளுந்து. அந்த உளுந்து. இது ஆக்சுவலா வந்து இந்த அரிசி தனியா ஊற வச்சுக்கணும், இந்த உளுந்து தனியா ஊற வச்சுக்கணும். இது வந்து 3/4 டம்ளர். இது 2 டம்ளர் எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 3/4 டம்ளர் வந்து இது வந்து நான் டம்ளர்ல அளக்குறேன். நீங்க என்ன கப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பு, அதுல எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரு, அதாவது கப்புல வந்து எடுத்துட்டு இது கரண்டியில போட்டுக்கிட்டா போதும், மிச்சம் அதெல்லாம். ஸோ இப்போ சொல்லும்போது சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுக்கும்போது, இந்த மாதிரி சிறுதானியம்லாம் சேர்க்கும்போது பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். இந்த கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவங்களையுமே பேலன்ஸ்டு டயட்டாக, அவங்களுக்கு பேலன்ஸ்டு ஃபுட்டாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஆட்டிசம் குழந்தைங்களுக்குமே இது ஒரு நல்ல சிறந்த உணவு. ஸோ அதனால குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை சொல்லணும் அப்படின்றது தான் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து கேப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று வெள்ளைச்சோளம், கம்பு, மிச்சம் எல்லாமே இந்த ஸ்பூன்ல எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல வந்து இந்த முழு பாசி பயறு, இதெல்லாம் வந்து நல்ல புரோட்டீன் ஆக்சுவலா. இதுல 1 ஸ்பூன் குதிரவாளி, சம்பா கோதம்பை, சாமை. இந்த அரிசி தனியா ஊற வச்சுக்கணும், உளுந்து தனியா ஊற வச்சுக்கணும். மிச்சம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து இது 3 ஒன்னா வச்சுக்கலாம். கேப்பை, கம்பு, வெள்ளைச்சோளம், இது 3 தனியா ஊற வச்சுட்டு நம்ம ஆட்டும் போது எல்லாம் ஒன்னா ஆட்டிக்கலாம். இந்த ஸ்பூன்ல எடுத்து வைக்கிறது இது எல்லாமே வந்து மிக்சியில தனியா ஊற வச்சுட்டு மிக்சியில ஒரு சுத்திட்டு மாவு 3/4 பதம் ஆட்டுனதுக்கு அப்புறம் உளுந்து நம்ம எப்பவும் போல ஆட்டிடுவோம், இட்லி காட்டுற மாதிரியே தான். கிரைண்டர்ல நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு போட்டு எப்பவும் இட்லி காட்டுற மாதிரி ஆட்டிக்கணும். உளுந்து தனியா ஆட்டி அள்ளிடணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி போட்டுட்டு, இந்த அரிசி கொஞ்சம் ஆட்டும் போது இது 3 சேர்த்துக்கலாம். கேப்பை, வெள்ளைச்சோளம், கம்பு 3ஐயும் போட்டு அரிசியோட சேர்த்து ஆட்டிக்கலாம். அது ஒரு 1/2 பதம் 3/4 பதம் ஆட்டுனதுக்கு அப்புறம் இந்த மிச்ச இன்கிரீடியன்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸ்பூன்ல அளந்து அது தனியாவே ஒரு பாத்திரத்துல போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். அதை மிக்சியில போட்டு ஒரு சுத்திட்டு கடைசியா அந்த 3/4 பதம் ஆட்டும் போது அதுல போட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒன்னா பிளெண்ட் ஆயிரும். ஏன்னா இது வந்து ஒன்னா போட்டுட்டோம்னா சரியா பிளெண்ட் ஆகாம அங்கங்க திப்பியா இருக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த சிகப்பரிசியும் உளுந்தையும் தனித்தனியா ஊற வச்சுக்கணும். ஆமா, ஸ்பூன்ல அளக்கிறதுலாம் தனியா ஊற வச்சுக்கணும், கரண்டில இருக்கிறத தனியா ஊற வச்சுக்கணும். சிம்பிள். ஓகே. சோ கொண்ட கடலை போட்டாச்சு, திணை எல்லாமே இதுல 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஓகே. கேப்பை, வெள்ளைச்சோளம், கம்பு, இது 3 ஒன்னா ஊற வச்சுக்கணும். 3 ஒன்னா ஊற வச்சுட்டு எல்லாமே 2 தடவை வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கணும். அரிசி ஆட்டும் போது இது 3ஐயும் போட்டு ஆட்டிட்டு
ஒரு அரை இது ஆட்டுனதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல இந்த ஒரு ஸ்பூன் போட்டு தனியா ஊற வச்சிருக்கோம்ல, அதையும் வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கோம். மிக்ஸில ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு மிக்ஸில கொஞ்சம் பல்ஸ் பண்ணிட்டு ஒன்னா கிரைண்டர்ல சேர்த்துட்டு எல்லாம் நல்லா நைஸா நம்ம எப்பவும் எப்படி இட்லி காட்டுவோமோ அதே மாதிரி ஆட்டி உளுந்தையும் இதையும் உப்பு போட்டு உளுந்து தனியா நம்ம எடுத்து ஆட்டி வச்சுக்கோம்ல, அதே இதையும் ஒன்னா கரைச்சிட்டு எப்பவும் போல ஃபெர்மெண்டேஷன் எப்பவும் போல புளிக்க வச்சுட்டு நம்ம ஊத்த வேண்டியதுதான். இது எவ்வளவு நேரம் ஊறணும் அப்படி ஏதாவது இருக்கா? இது ஒரு குறைஞ்சது சிறுதானியம் இது எல்லாமே சேர்க்கும் போது ஒரு 3 hours ஊறுச்சுன்னா பரவாயில்ல, 3 to 4 hours ஊறுச்சுன்னா நல்லா இருக்கும். இதான் இருக்கு, இது பாத்தீங்கன்னா நல்லா தெரியுது, நம்ம இட்லி தோசை மாவோட கன்சிஸ்டன்சில தான் இருக்கு நல்லா. ஆமா, இது ஆக்சுவலா நம்ம ஆட்டிட்டு நம்ம இட்லி மாவு மாதிரி புளிக்க வச்சுக்கலாம். ஆனா ஒரு 4 hours புளிச்சிடுது. 4 hours புளிச்சிடுது. சப்போஸ் நமக்கு ஆட்டிட்டோம் உடனே நம்ம செய்யணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிட்டு கலந்துட்டு நம்ம உடனே தோசை இமிடியேட்டா அதை பண்ணிக்கலாம். ஆமா, இமிடியேட்டா செஞ்சுக்கலாம்.